அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரமலான் குவிஸ் 2024. இன்னைக்கு டே 30. இந்த 30 நாட்களும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்மளோட வீடியோக்களை வெளிநாட்டிலேருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இலங்கை, துபாய் அண்ட் யுனைடெட் அரபிக். நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரமலான் திருநாளை கொண்டாடிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சிறப்பு மிக்க நாளில் உங்கள் துவாவுடன் எங்களது நிறுவனத்துக்காகவும் எங்களது ஊழியர்களுக்காகவும் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்கள் சகோதரர் மர்ஹூம் எஸ்எம்பி முகமது அப்துல் காதர் அவர்களது மறுமைக்காகவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நமது அனைவரின் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனாலும் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நோன்பின் சிறப்புகள். நோன்பு பிடிப்பதை அல்லாஹுக்காக நிறைவேற்றும் போது அது சொர்க்கத்தை பெற்றுத்தருகிறது. நோன்புக்கு நிகராக எதுவும் இல்லை. எவரெல்லாம் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் நோன்பிருக்கட்டும். அனிபுன் உமாமா قال رسول الله صلى الله عليه وسلم قال عليك بالصوم فإنه لا عدل له. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நற்செயல்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் நோன்பிருப்பாயாக என்று சொன்னார்கள். அதற்கு நிகரானது எதுவுமில்லை என்றார்கள். மீண்டும் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் நோன்பிருப்பாயாக என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை கூறி அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி இருக்கின்றான் என்பதை பின்வரும் ஆயத்தில் கூறுகின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாதி வல் முஃமினீன வல் முஃமினாதி வல் கானிதீன வல் கானிதாத் والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. நிச்சயமாக முஸ்லிமாகிய ஆண்களும் பெண்களும், நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை கூறும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுக்கு பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும், தானம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும், கற்புள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுடைய திருப்பெயரை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே நோன்பு பிடித்து மேற்கூறப்பட்ட ஏனைய பண்புகளையும் கடைபிடித்து அவைகளில் உறுதியாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தியுள்ளான் என்று வாக்குறுதி அளிக்கின்றான். நிச்சயமாக மேலான அல்லாஹு தஆலா வாக்கும் மீறுகின்றவன் அல்ல. நோன்பு அல்லாஹு கூறியது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அன் இப்னு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الله تعالى عز وجل. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம். நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்கின்றான். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு என்பது பாவங்களிலிருந்து காக்கும் ஒரு கேடயமாகும் என்று கூறுகிறார்கள். நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். இரண்டாவது, தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான். உண்மையான மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வுடைய இபாதாக்களை நிறைவேற்றுவதன் மூலமே கிடைக்கிறது. நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்தில் ரையான் எனும் ஒரு வாயில் இருக்கிறது. சுவனத்திற்கு பல வாயில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் ரையான் ஆகும். நோன்பாளிகளின் விசேடமாக அந்த வாயில் வழியாக சுவனம் நுழையும் பாக்கியத்தை பெறுவார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கத்தில் ரையான் எனும் கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பு பாவங்களுக்கு பரிகாரமாகும். மேலான அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுஸ்ஹிபுனஸ் ஸய்யிஆத் ذلك ذكرى للذاكرين. நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும். அல்லாஹுவை நினைவு கூறுவோருக்கு இது ஒரு நல்லுபதேசமாகும். சூரத்துல் ஹூதில் 114வது வசனத்தில் கூறியுள்ளான், ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். சூரத்துன் நிசாவில் 69வது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதின் சிறப்பு. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ஈமானோடு நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவர்களின் முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இவை சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற ரமலான் மாதத்தை அடைந்து அதில் வரக்கூடிய இபாதாக்களை நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் இருக்கும் மேலான கூலிகளை பெற்று கொள்வதற்கு அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று பிறை 30. பிஸ்மில்லா.
இந்த 30 நாளும் நீங்கள் ஏதாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கூகுள் டாக்குமெண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங்கோட க்ளோஸ் ஆயிரும். அதாவது பெருநாள் முடியுது இல்லையா, அப்போயோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து எல்லா கூகுள் டாக்குமெண்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் நீங்கள் எதுக்காவது ஆன்சர் பண்ணலன்னா தாராளமாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லாருமே வந்து பெருநாளை கொண்டாட போகிறீங்க. எங்கள் 3M ஏஜென்சி சார்பாக எல்லாருக்குமே இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சலாம் ஃப்ரம் 3M ஏஜென்சி.